அனைவருக்கும் வணக்கம். நேத்து சொத்து சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல சில தகவல்களை அந்த வீடியோல சொல்ல மறந்துட்டேன். அந்த தகவல்கள் எல்லாம் ஆட் பண்ணி இப்போது அதே வீடியோவை அப்லோட் பண்றேன். தயவு செய்து பொறுமையாக பாருங்க. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அது என்ன அப்படின்னா, சொத்து பிரச்சனை. ஒருவர் ஒரு சொத்தை பத்திரம் பண்ணிட்டாரு. வேறு ஒரு சூழ்நிலையில பத்திரம் பண்ணிட்டாரு. அப்போது அந்த பத்திரத்தை உச்சநீதிமன்றம் எப்படி கருதியது, இந்த கேஸ்ல எப்படி நீதிமன்றம் கருதியது அப்படிங்கிற அந்த பாயிண்ட அந்த வீடியோல, நேத்து போட்ட வீடியோல சொல்ல மறந்துட்டேன். அந்த பாயிண்ட் எல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். பொறுமையாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த கேஸ் அதற்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. அதற்கென்று கடந்து வந்த பாதை இருக்கிறது. சோ நமக்கு சொத்து பிரச்சனை எழும்போது இது போன்ற சான்றாக இருக்கக்கூடிய கேஸை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இது போன்ற கேஸ் நமது பிரச்சனைகளுக்கு எப்படி பொருந்தி போகிறது அப்படிங்கறத சரிபார்த்து நம்மளுடைய கேஸ்ல இதை ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டாக பயன்படுத்தலாம். முக்கியமாக சொத்து பிரச்சனை வரும்போது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் பெற்ற வக்கீல் பார்த்து ஆலோசனை பெற்று முடிவு எடுப்பது எப்போதும் சிறப்பானது. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அதாவது தமிழக அரசு இந்த போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்காக சமீபத்துல பதிவு சட்டத்துல திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த கேஸ் அதற்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. அதை நமக்கான பிரச்சனைக்கு எப்படி பொருந்துகிறது அப்படிங்கறத மட்டும் பார்த்து கொள்ளலாம். சொத்து பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை பற்றி இந்த வீடியோல சுருக்கமாக பார்க்க போகிறோம். டைரக்டா சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். ஏபிசி அப்படிங்கிற 3 நபர்கள் இருக்காங்க. ஏபிசி அப்படிங்கிற 3 நபர்கள் இருக்காங்க. ஏ என்பவர் தான் ஒரு சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர். ஆனா பி என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏ என்பவருடைய நிலத்தை தன்னுடைய நிலம், பி என்பவர் தன்னுடைய நிலம் என்று கூறி பி என்பவர் பெயரிலேயே ஒரு போலியான சேல் டீட், கிரைய பத்திரத்தை ஏற்படுத்தி சி என்ற நபரிடம் விற்பனை செய்து விடுகிறார். அதாவது பி என்பவர் தனது பெயரில் ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி, கிரைய ஆவணத்தை ஏற்படுத்தி சி என்ற நபரிடம் சேல் செய்கிறார், விற்பனை செய்கிறார், பதிவு செய்து கொடுக்கிறார். இப்போது ஏ என்ற நபருக்கு அந்த விஷயம் தெரிய வருகிறது. தன்னுடைய நிலத்தை பி என்பவர் அவருடைய நிலம் என்று கூறி சி என்பவரிடம் விற்பனை செய்திருக்காரு அப்படிங்கிற தகவல் ஏ என்ற நபரிடம் வருகிறது. இந்த கேஸ் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற கேஸ். இப்போது ஏ என்ற நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, பி மற்றும் சி அந்த 2 நபர்களின் பெயர்ல ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி, கிரிமினல் நடவடிக்கை எடுக்க சொல்லி பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோவர் கோர்ட், கீழமை நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், கிரிமினல் கோர்ட்ல ஒரு கேஸ் கொடுக்கிறாரு. அதுல ஐபிசி 420, அதாவது ஏமாற்றுதல், அதற்கு பிறகு ஆவண மோசடி. சோ இந்த 2 பிரிவுகளின் கீழ் குற்றவியல் நீதிமன்றத்துல லோவர் கோர்ட்ல ஏ என்ற நபர் ஒரு கேஸ் கொடுக்கிறார். அதை விசாரணை செய்த லோவர் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேஸ்ல கிரிமினல் நடவடிக்கை, குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக அந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து பி என்ற நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கு போறாரு. பி என்ற நபர் ஹைகோர்ட்ல என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இது சிவில் பிரச்சனை, இது சிவில் கோர்ட்டின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும். கிரிமினல் கோர்ட், குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. சோ ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, லோவர் கோர்ட், கிரிமினல் கோர்ட் கொடுத்தாங்களே அந்த தீர்ப்பையே உறுதி செய்து ஹைகோர்ட்டும் பி என்ற நபருக்கு சாதகம் இல்லாம ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏ என்ற நபருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு பி என்ற நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட், மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த கேஸை கொண்டு போறாரு. இங்குதான் மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. நீதிமன்றம் இந்த கேஸ்ல பிரிவு 464 ஐபிசி, அதாவது ஐபிசி 464 விளக்கம் கொடுத்து, அந்த ஐபிசி 464 படி ஒரு ஆவணம் எப்போது போலி ஆவணமாக கருதப்படும் அப்படிங்கிற பாயிண்ட சொல்லியிருக்காங்க. முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருவர் மற்றொருவரோட பெயர்ல கையொப்பம், சைன் போட்டு ஒரு ஆவணத்தை தயாரித்தால் அது போலி ஆவணமாக கருதப்படும். இரண்டாவது பாயிண்ட் அதிகாரம் இல்லாமல், ரைட் இல்லாமல் ஒரு ஆவணத்தை திருத்தினால் அது போலி ஆவணம். அதே மாதிரி மற்றொருவரோட கையெழுத்தை போலியாக போட்டால் அது போலி ஆவணம். நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பி என்ற நபர் தன்னோட சொந்த பெயரிலேயே கையெழுத்திட்டு அந்த நிலம் தனக்கு சொந்தமானது என்று கூறி பொய் சொன்னால் இது ஆவண மோசடி ஆகாது, போர்ஜரி ஆகாது
கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்திரத்தில் உள்ள தகவல் வந்து பொய்யானது, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அந்த பத்திரம் போலியானது கிடையாது, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட வந்து சொல்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பி என்ற நபர் ஏவோட நிலம்தான். ஆனா பி என்ற நபர் தன்னுடைய நிலம் என்று கூறி பி என்ற நபர் பெயரிலேயே ஒரு செயல் பத்திரம், ஒரு கிரை ஆவணத்தை ஏற்படுத்தி விற்பனை செய்து கொடுத்ததால் மட்டுமே ஏ என்ற நபரின் உரிமை பறிபோகாது. சட்டப்படி, சிவில் சட்டப்படி ஏ என்ற நபர் தான் அந்த நிலத்தினுடைய உண்மையான உரிமையாளர். சோ ஏ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சிவில் நீதிமன்றம், சிவில் கோர்ட்ல ஒரு மனு கொடுத்து அந்த பி என்ற நபர் ஏற்படுத்திய அந்த ஆவணத்தை கிரயம் பண்ணி கொடுத்திருக்காருல சிக்கு, அந்த பத்திரத்தை ரத்து செய்ய கோரி மனு கொடுத்து அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து அடிப்படையில் ஒரு சிவில் பிரச்சனை. இதை வந்து குற்றவியல் நீதிமன்றம் கிரிமினல் கோர்ட்டுக்கு எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிவில் நீதிமன்றம், சிவில் கோர்ட்டிலேயே மனு கொடுத்து வழக்கு தொடர்ந்து அந்த ஆவணத்தை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட இந்திய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பியுடன் சியும் சேர்ந்து ஒரு மோசடியான சூழ்நிலையை ஏற்படுத்தி பியிடம் இருந்து சி அந்த நிலத்தை வாங்கி இருந்தால் அது குற்றவியல் கணக்குக்கு வரும். ஆனால் சி என்ற நபர் உண்மையிலேயே ஒரு இடத்தை வாங்க நினைத்து பி என்ற நபரிடம் ஏமாந்து ஒரு ஆவணத்தை வாங்கி இருக்கிறார். ஆகையால் சி என்ற நபர் வாங்கிய அந்த சொத்து வந்து செல்லாது, அந்த பத்திரம் வந்து சிவில் சட்டப்படி செல்லாது, இங்கு ஏமாற்றப்பட்டவர் வந்து சி தான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மோசடியாக நமக்கு தெரியாமல் நம்முடைய நிலத்தை மோசடியாக ஒருவர் வந்து பத்திரம் செய்திருக்காரு அப்படின்னா அதை ரத்து செய்ய சிவில் நீதிமன்றத்தில் மனு கொடுத்து அந்த ஆவணத்தை ரத்து செய்ய முடியும். கிரிமினல் கோர்ட், குற்றவியல் நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். இதில் ஏமாற்றப்பட்ட நபர் யாரு அப்படின்னா சி வந்து பிஐ நம்பி ஒரு சொத்தை வாங்கியிருக்காரு. ஆனா சி வாங்கிய அந்த சொத்து வந்து அவருக்கு சட்டப்படி எந்த ஒரு உரிமையும் கொடுக்காது. ஏனென்றால் பி வந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கிடையாது. ஸோ சி வந்து ஐபிசி 420 கீழ் அவர் வந்து பி என்ற நபரின் மீது குற்றவியலுக்கான முகாந்திரம் இருக்கிறது. அவர் வந்து மனு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸ்ல ஏ என்ற நபரை வந்து பி என்ற நபர் வந்து தாக்கி இருக்கார். சோ அந்த தாக்குதலுக்கு ஏ என்ற நபர் வந்து அவரின் மீது, பி என்ற நபரின் மீது ஐபிசி 420, சோ அதன் கீழே வந்து குற்றவியல் நடவடிக்கைக்கான மனுவை வந்து கொடுக்கலாம். மற்ற சிவில் பிரச்சனைகள் அனைத்தும் சிவில் நீதிமன்றம், சொத்து சம்பந்தமான சிவில் பிரச்சனைகளை அனைத்தும் சிவில் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். நன்றி. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.